ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உருகட்டும். தேந்தலை முறுக்கு எப்படி, தேன் குழல் முறுக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ 2 கிலோ அரிசியை, பச்சரிசி அரிசியை அலசிட்டு காய வைக்கணும். காய வச்சு அதை வெள்ளை உளுந்து 1/2 கிலோ, 100 பொட்டுக்கடலை, இதை எல்லாத்தையும் காய வச்ச அரிசி, அந்த வெள்ளை உளுந்து, பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக கலந்துக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு சப்பாத்தி பதத்துக்கு அதை கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த அளவுக்கு கலந்து நல்லா பிணைச்சிக்கலாம். அந்த பெருங்காயத்தை ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கணும். அந்த தண்ணி எடுத்து அதில் கலந்துக்கலாம். ஏன்னா கட்டி பெருங்காயமாக இருக்கா, இந்த வருது பார்த்திங்களா, இது மாதிரி ரவுண்டாக அழகாக ஷேஃபாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எண்ணெய் கவரில் புழிஞ்சு எடுத்தோம்னா ஒட்டாமல் நல்லா வரும். அப்படி இல்லை, அந்த கவர் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு எவர் சில்வர் தட்டில் எண்ணெயை தடவிக்கணும். இந்த தடவி பாருங்க, எண்ணெயை தடவிக்கிட்டு மாதிரி புழிஞ்சு எடுத்தோம்னா இந்த முறுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா வரும். அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடு வரணும். சூடு வந்ததும் அந்த முறுக்கு அப்படி போட்டோம்னா இது மாதிரி பொங்கி வரணும். அப்போ அது அந்தளவுக்கு நல்லா சூடு வரணும். இது பாருங்க, கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டுக்கணும் முறுக்கை. அந்த எண்ணெய் இப்போ கொதித்ததெல்லாம் அப்படியே அடங்கிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி எண்ணெய் கொதிக்கும், அப்படியே முறுக்கை போட்டதும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கினதும் அப்படியே அந்த முறுக்கை எடுத்துடலாம். அச்சிக்கோ முடிஞ்சிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன் காவியா. இப்போதான் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.